பிரியமானவர்களே, ஒரு செல்வந்தருடைய மகன் இப்படியாக அந்த செல்வந்தரிடத்திலே கேள்வி கேட்டானாம். அப்பா, நாம வச்சிருக்கக்கூடிய இந்த வீடு உங்களுக்கு பிறகு யாருக்கு போகும்? அது உனக்கும் உன்னுடைய உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் போகும். நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்கே இருக்கும்? என்னவாகும்? அவர் ஒவ்வொன்றாக பதில் சொல்லி கொண்டே வந்தார். கடைசியாக அவன் ஒரு கேள்வி கேட்டான். நாம் இறந்த பின்பாக நமக்கு என்ன நடக்கும்? நம்ம உயிரோடு இருப்போமா? நான் இறந்துட்டேன், இந்த உலகத்தில் நான் மரித்து போனேன் போது என்ன நடக்கும் என்று கேட்டானாம். அந்த செல்வந்தரிடத்திலே பதில் இல்லை. அவர் அவர் ஒரு கணம் யோசித்து விட்டு சொன்னாராம், we don't know என்று. அப்பொழுது அந்த வீட்டின் வேலைக்காரியாக இருந்த அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு தெரியும் நான் எங்கே செல்வேன் என்று. ஏனென்றால் எனக்காக மரித்த இயேசு உண்டு, அவருக்கூடாக நான் விண்ணகத்திற்கு பரலோக ராஜ்யத்திற்கு போவேன் என்று சொன்னாங்களாம். பிரியமான தேவஜனமே, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53 55 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதில் அழகாக பவுலடியார் சொல்லுகிறார், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து நமக்கு நித்திய வாழ்வை அளித்திருக்கிறார் என்று. அந்த இயேசுவுக்கூடாக, அவருடைய மரித்தலுக்கூடாக உங்களுக்கும் எனக்கும் புது வாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அந்த இயேசுவை பற்றி கொள்கிற நம்ம யாவருக்கும் ஒரு எவர்லாஸ்டிங் லைஃப் உண்டு. அவரை பிடித்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.